இந்த குறிப்பிட்ட காலம் இந்த 2 வாரத்திற்குள்ளே என்ன செய்வாங்கன்னா, எவ்வளவு மக்களை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை இஸ்ரேல் வந்து கொன்று குவிச்சிட்டு அதற்கு பிறகுதான் இந்த போரை வந்து அவங்க நிறுத்துவாங்க. பட் இது வந்து இந்த போரினுடைய ஒரு இறுதி காலகட்டமாக தான் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு பிறகு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏமாற்றக்கூடிய நாடுகள் சில நாடுகள் இருக்குது. சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், இந்த மாதிரியான நாடுகள். இவங்க ஒரு கேட்டகரி. இப்போ துருக்கி வந்து என்னென்னா அடுத்து 3வது கேட்டகரியில் வருது. அவங்க வந்து எப்படின்னா பெயரளவுக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை இஸ்ரேலை கண்டித்து செய்கிறாங்க. அதே போல் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு உதவி செய்கிறாங்க. எனவே வந்து என்னென்னா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது துருக்கி பரவாயில்ல. ஆனால் துருக்கி வந்து அதனுடைய கடமை நிறைவேற்றி இருக்குதா, எர்டோகான் நிறைவேற்றிருக்கிறாருன்னா அவரும் நிறைவேற்றலை. பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது காசா சிட்டிங்கிற ஒரு பகுதி இருக்குது. கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்தில் காசாவில் வந்து ஒரு 80% பகுதியை முழுவதுமாக அழிச்சிட்டாங்க. அந்த காசா சிட்டிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அழிக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த கைதிகள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மீது தாக்குதல் நடத்தாமல் இவ்வளோ நாளாக இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த பகுதியையும் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நெதன்யாகு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 1,20,000 படைகளை குவிப்பதற்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. போர் வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அல் நாசர் மருத்துவமனை அது மீதான தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த அந்த அவ்வளவு அட்டூழியங்களையும் ஒரே வீடியோவில் வெளிப்படுத்திடுச்சு. தனி பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இஸ்ரேல் காசாவுக்கும் இடையிலான போர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நிறைவு நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த போரினுடைய நிறைவுக்கும் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு தருணத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் இந்த ஒரு விஷயம் பற்றி பேசுறதுக்காக நிறைய விதமான கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த காசா போர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை விரிவாக இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பரணி சார். இப்போது இந்த இஸ்ரேல் விவகாரம் வந்து இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லை. நெத்தன்யாகு வந்து அந்த தலைமை இராணுவ தளபதிக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டு கூட அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த போர் வந்து இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் முடியும்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட நடக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த போர் வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அல் நாசர் மருத்துவமனை அது மீதான தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த அந்த அவ்வளவு அட்டூழியங்களையும் ஒரே வீடியோவில் வெளிப்படுத்திடுச்சு. அந்த சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேலும் பெரிய ஒரு உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே வந்து அந்த தலைமை இராணுவ தளபதி ஜமீல் அப்படிங்கிறவர் வந்து அயல் ஜமீர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சண்டை போடுறதை விட பேச்சுவார்த்தை நடத்தி தான் தீர்வு செய்ய முடியும்னு யார் சொல்கிறா? இந்த இராணுவ தளபதியே சொல்கிறாரு. சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் பல முறை சொல்லிட்டார். இந்த முறை வந்து கடைசியாக வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, சண்டை போட முடியாது, பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது காசா சிட்டிங்கிற ஒரு பகுதி இருக்குது. கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்தில் காசாவில் வந்து ஒரு 80% பகுதியை முழுவதுமாக அழிச்சிட்டாங்க. அந்த காசா சிட்டிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அழிக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த கைதிகள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மீது தாக்குதல் நடத்தாமல் இவ்வளோ நாளாக இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த பகுதியையும் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நெதன்யாகு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 1,20,000 படைகளை குவிப்பதற்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதை வந்து ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக வந்து செய்வதற்கு உத்தரவு போட்டார் அவர். இந்த சூழலில் தான் அந்த இராணுவ தளபதி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உள்ளே போய் நம்ம வந்து அட்டாக் பண்ணோன்னு சொன்னால் கைதிகள் உயிரிழப்பாங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு உயிரிழப்புகள் ஏற்படும், இராணுவத்திற்கும் பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா ஹமாஸ் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக அவங்க வந்து ஒழிக்கப்படவில்லை. அவங்க வந்து இன்னும் 20,000 வீரர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ வந்து நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவத்துக்கும் பெரிய இழப்பு ஏற்படும் சொல்லிட்டு அவர் வந்து பின்வாங்கிட்டார். இப்போ இஸ்ரேல் அமைச்சரை உத்தரவு போட்டும் கூட அவர் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி வெளிப்படையாக அவர் ஊடகங்களுக்கே பேட்டி கொடுத்துட்டாரு. இப்போ நெதன்யாகு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் வந்து இந்த பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லி நெதன்யாகு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலுடைய அமைச்சரவை இது சம்பந்தமாக கூடி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க. நிச்சயமாக அந்த முடிவு அப்படிங்கிறது இந்த காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த குறிப்பிட்ட காலம் இந்த 2 வாரத்திற்குள்ளே என்ன செய்வாங்கன்னா, எவ்வளவு மக்களை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை இஸ்ரேல் வந்து கொன்று குவிச்சிட்டு அதற்கு பிறகுதான் இந்த போரை வந்து அவங்க நிறுத்துவாங்க. பட் இது வந்து இந்த போரினுடைய ஒரு இறுதி காலகட்டமாக தான் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு பிறகு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக பாலஸ்தீனர்களுக்கான தனி நாடு கோரிக்கை வந்து வலுப்பெற்று இருக்குது. உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க.
எனவே வந்து பாலஸ்தீன சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே சார், இப்போ ஊடகவியலாளர்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, சர்வதேச ஊடக நிறுவனங்களை சேர்ந்த செய்தியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு பெண் நிருபர் வந்து அவங்களுடைய விஷயங்கள் தான் இப்போ ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமாக பேசப்படுது. மரியம் அபுதாக்கா, அவங்கள பற்றி சொல்லுங்களேன். அதாவது போர்க்களங்களில் வந்து பெரும்பாலும் ஆண்கள் தான் தங்களது வீரத்தை வந்து காட்டுவாங்க. ஆனால் பாலஸ்தீனத்தில் அந்த ஒரு பெண் செய்தியாளர், பெண்களும் எவ்வளவு மன உறுதி மிக்கவர்கள் அப்படிங்கிறத, பெண்களாலும் தியாகம் செய்ய முடியும், பெண்களாலும் ஒரு நாட்டிற்காக வேண்டி உயிரை துறக்க முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா வழக்கமாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியில் வந்து வெளியேறவே முடியாது. அவங்க வந்து அந்த காசாவுக்குள்ளேயே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் வந்து சில தேவைகளுக்காக அந்த இஸ்ரேலிய அரசு வந்து ஆக்கிரமிப்பு அரசாங்கம் வந்து விசா கொடுக்குறாங்க. அதாவது இந்த மரியம் அபுதாக்கா அப்படிங்கிற அந்த பெண்மணி வந்து அவங்களுடைய தாயார் வந்து இஸ்ரேலுடைய இந்த தொடர் ஆக்கிரமிப்பு போரில் அவங்க வந்து உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம உயிரிழக்கிறாங்க. முன்னதாக அவருடைய சகோதரர் இஸ்ரேலுடைய துப்பாக்கி சூட்டில் உயிரிழக்கிறார். அதனால் வந்து இந்த இஸ்ரேலுடைய கொடூரங்களை வந்து வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து தொடர்ந்து வந்து செய்தியாளர்களாக அவர் வந்து உருவாகிறார். செய்தியாளராக உருவாகி தொடர்ந்து வந்து இந்த நாசர் மருத்துவமனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு போய் அங்கே உள்ள குழந்தைகள் வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, இந்த இஸ்ரேலால் காயமடைந்தவர்கள் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகைப்படங்களாக எடுத்து அவர் வேலை செய்த நிறுவனம் அசோசியேட் பிரஸ், மிகப்பெரிய ஒரு சர்வதேச செய்தி நிறுவனம், அதில் வந்து அவங்க வேலை செய்து அந்த நிறுவனத்துக்கு புகைப்படங்கள்லாம் அனுப்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அசோசியேட் பிரஸ் நிறுவனம் வந்து மிகச்சிறந்த ஊடகவியலாளருக்கான அந்த விருதை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கிற ஒரு சின்ன பையன் இருக்கிறாங்க. அந்த பையனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க குடும்பத்தினர் எல்லாருமே வந்து நம்ம ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு துபாய்க்கு வந்து போயிடுவோம், இங்கே வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பையனை மட்டும் தான் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போய் அவங்க பையனை போய் அங்கே விட்டுட்டு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து காசாவில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது எப்படினாலும் இஸ்ரேல் வந்து இவங்களை வந்து கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தன்னுடைய மகனுக்கு வந்து உயிர் எழுதுறாங்க. உயிர் வந்து வழக்கமாக வயதானவர்கள் மரணிக்கும் தருவாயில் எழுதுவாங்க. காசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களே உயிர் எழுதுறாங்க. ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க வந்து எழுதின உயிரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உயிரிழந்தால் யாரும் அழக்கூடாது, எப்படி என்னை கொன்னுருவாங்க, தயவு செஞ்சு யாரும் அழாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த உயிரில் வந்து எழுதியிருக்காங்க. மகனுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணும், நீ வந்து உன்னுடைய உனக்கு குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு என்னுடைய பெயரை வந்து நீ வந்து வைக்கணும் அப்படி. அதாவது எப்படின்னா ஒரு மரண படுக்கையில் இந்த நாளைக்கு இந்த ஆப்ரேஷன் செய்யும்போது நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் ஒவ்வொரு பாலஸ்தீனர்களும் தினந்தோறும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் அந்த பெண்ணும் ஒருவர். அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் இருந்தால் வந்து எனக்காக நீ ஒரு 3 விஷயம் செய், என்னன்னா பிரார்த்தனை 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 செய் எனக்காக, அவ்வளோதான், அதை தவிர வேறு எதுவுமே வேணான்னு சொல்லி தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு துபாயில் போய் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சும் கூட காசாவில் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், மருத்துவ உதவி இல்லாமல், எந்த நேரத்திலும் உயிர் போகக்கூடிய நிலையில் அவங்க வேலை செய்து கடைசி அவங்களுடைய நோக்கம் என்னவோ அதை அவங்களுடைய தாய் நாட்டுக்காக அவங்க வந்து செஞ்சு அவங்க மரணிச்சிருப்பதை நம்ம வீர மரணம் அடைஞ்சு நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி முன்ன இருந்ததை விட இப்போ நம்ம ரொம்ப பலசாலியாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஷேக் நயீம் காசிம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஆயுதத்தை வந்து கீழே போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு தைரியமாக ஒரு கட்ஸோடு தான் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதத்தை கீழே போடணும்னு சொல்லி தொடர்ந்து வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வலியுறுத்தி கொண்டு வராங்க. இஸ்ரேல், அதாவது லெபனானுடைய உள்நாட்டு தலைவர்கள், அந்த பிரதமராக இருந்தாலும் அதிபராக, லெபனானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அங்கே வந்து 3 பிரிவுன்னு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், சன்னி முஸ்லீம்கள், சியா முஸ்லீம்கள். இதில் எல்லாருமே 30% பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து கிறிஸ்தவர்கள் தான் வந்து அதிபராக வர முடியும், சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர் வந்து பிரதமராக வர முடியும், சியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர் வந்து அவர் வந்து மக்கள், அதாவது சபாநாயகராக வர முடியும். அது கான்ஸ்டியூஷன்லேயே ஒதுக்கப்பட்ட பதவி. இவங்க தான் அந்த பதவிகளுக்கு வர முடியும். ஏன்னா 3 பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து அங்கே இருக்குது. இதில் வந்து ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து 50% மேற்பட்ட மக்கள் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க, மதத்தை தாண்டி கிறிஸ்தவர்களே எங்களை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, சன்னி பிரிவு முஸ்லீம்களில் கணிசமானவர்கள் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க, சியா பிரிவினர் பெரும்பகுதியினர் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க. எனவே 50% மேற்பட்டவர்கள் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க. லெபனானுடைய இராணுவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பலவீனமான இராணுவம். அந்த இராணுவத்துக்கு பயிற்சி, சாப்பாடு, நிதி எல்லாமே யார் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகள் தான் கொடுக்குறாங்க.
அப்போ அந்த இராணுவம் என்ன ஆயுதங்களை வைத்திருக்கணுங்கிறத முடிவு செய்கிறது யார்? அவங்க தான். அப்போ லெபனான் இராணுவத்தை நம்பி இவங்க ஆயுதங்களை கீழே போட்டாங்கன்னா நாளைக்கு இஸ்ரேல் வந்து அந்த பகுதிகளை கேப்சர் பண்ணும்போது, அது ஒரு சின்ன நாடு, வெறும் 50 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய நாடு லெபனான், அதை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை தடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஆயுதங்களை கீழே போடக்கூடிய பேச்சுக்கே இடம் இல்லை. லெபனான் இராணுவம் முதல்ல ஸ்ட்ராங் ஆகட்டும், முதல்ல வந்து ஒரு இறையாண்மை மிக்க இராணுவமாக மாறட்டும், எதிரிகளை அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு இராணுவமாக மாறட்டும். ரெண்டாவது, லெபனான் இராணுவம் என்ன ஆயுதங்களை வைத்திருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது அமெரிக்கா தான். அப்புறம் அங்கே எப்படி விளங்கும் அந்த நாடு, அது எப்படி ஒரு நாடாக இருக்கும்? அதனால் ஆயுதங்களை கீழே போட முடியாது. மக்கள் எழுச்சிக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. மக்கள் தெருவுக்குள் இறங்கி போராட்டங்களில் ஈடுபடுங்க. ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்கி கொண்டே இருக்கிறாங்க தெற்கு பகுதியில். முதல்ல அதை தடுத்து நிற்பதற்கு நீங்கள் முதல்ல உதவி செய்யுங்க. வான்வெளி, லெபனானுடைய வான்வெளி வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் வந்து சரி செய்யுங்க. அதற்கு பிறகு வந்து நாங்கள் ஆயுதத்தை கீழே போகிறத பற்றி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஈரானுடைய தலைவர்கள் தொடர்ந்து லெபனானுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்க வந்து ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லிட்டு போகிறாங்க. எனவே லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட போகிறதில்ல. தொடர்ந்து வந்து அவங்க அதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, முன் எப்போதும் இல்லாத பலத்தோடு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அங்கே லெபனானில் தொடர்ந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே சார், இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் மேலெல்லாம் எந்த வகையிலையும் அட்டாக் நடத்தக்கூடாதுங்கிறது சர்வதேச போர் சட்டம்னு சொல்கிறாங்க. அதை மீறி இஸ்ரேல் வந்து நாசர் ஹாஸ்பிட்டல் மேலே 2 தடவை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்தும் இன்னும் ஐநா வந்து எதுவுமே வாயை திறக்கலையே, அது எதனால்? இல்லை, ஐநா மன்றம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு சர்வதேச ஒரு லெட்டர் பேட் அமைப்பு. ஐநா மன்றம், ஓஐசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு, இப்போ அவங்களாம் கூட கண்டன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஐநா மன்றம் இதற்கு முன்பு நிறைய கண்டன அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஐநா மன்றம் அப்படிங்கிறதே வந்து அமெரிக்காவினுடைய தயவில் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அது வந்து என்னென்னா உலகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு அமைப்பு, அவ்வளோதான். அங்கே அமெரிக்கா என்ன நினைக்குதோ அதுதான் வந்து அங்கே செய்வாங்க. உலகத்தில் வந்து 146 நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பாலஸ்தீனினுடைய தூதர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. உலகத்தில் 146 நாடு. ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தில் வந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான தீர்மானங்கள் வரும்போது அதை மெஜாரிட்டி நாடுகள் அதை வந்து ஆதரிக்கிறாங்க. பாலஸ்தீன தனி நாட்டை தான் மெஜாரிட்டி நாடுகள் ஆதரிக்கிறாங்க. இஸ்ரேலை தான் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலை மிக கடுமையான அளவில் கண்டித்து கொண்டு வராங்க. ஆனாலும் என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்டரஸ் அப்படிங்கிறவர் ஒரு மிக பொறுப்பான முறையில் செயல்பட்டு இருக்கிறார். அவர்னால என்ன செய்ய முடியுமோ அதை செயல்படுறார். ஆனால் என்னென்னா அந்த அமைப்பே வந்து ஒரு அமெரிக்காவினுடைய கீழ் செயல்படக்கூடிய அமைப்பு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செஞ்சுருவாங்க அப்படின்னா அப்புறம் அந்த அமைப்பு எதற்கு? பிரச்சனையே அமெரிக்கா தானே. அமெரிக்காவுக்கு பேஸ் வேணுங்கிறதுனால தானே இஸ்ரேலுக்கு இவ்வளோ ஆயுதங்கள், இப்போது கூட பாருங்கள், இவ்வளோ ஆயுதங்களை கொடுத்து தொடர்ந்து ஆயுதங்களும் பணம் வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா அங்கே ஸ்டாப் பண்ணால் தானே இங்கே வார் வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ அமெரிக்கா வந்து இருக்கிற வரைக்கும் அந்த ஐநா மன்றம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு யார் வேண்டப்பட்டாலும் அவர்களுக்கான ஒரு அமைப்பு தான் அந்த ஐநா மன்றம். ஓகே சார், இமானுவேல் மேக்ரன் பிரான்ஸோட அதிபர் வந்து இஸ்ரேலோட தாக்குதலுக்கு கடுமையாக ஆரம்ப காலத்திலேருந்தே பார்க்க முடியுது கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம்? அதாவது இப்போ என்னென்னா 146 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 146 நாடுகள்லாம் எந்தெந்த நாடுகள்னு எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், அதே போல் ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடிய அந்த இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட நாடுகள். இவங்க தான் வந்து தொடர்ச்சியாக இப்போ இந்த 146 நாடுகளாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். மேற்கத்திய நாடுகள் நம்ம அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள்னு எடுத்துக்கொள்ளும் போது இவங்க யாருமே பாலஸ்தீன தனி நாடாக இதுவரைக்கும் அங்கீகரிக்கவே இல்லை. இப்போ தான் என்ன செய்யறாங்க, இந்த காசாவில் வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை செய்கிறது. அது வந்து செய்கிறது வந்து அந்த நாட்டில் வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்துது. அந்த நாட்டில் உள்ள இளைய தலைமுறையினர் அதை வந்து ஏற்றுக்கலை. பட் வந்து அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த அமெரிக்கா ஆதரவு, இஸ்ரேல் ஆதரவு போக்கில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானே அப்படிப்பட்டவர் தான். அவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. பட் என்னென்னா அட்லீஸ்ட் வாயில் வந்து இப்போ இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் வந்து பாலஸ்தீன தனி நாட்டை ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது அமெரிக்காவினுடைய ஸ்டாண்டுக்கு எதிரானது. இருந்தாலும் வந்து இப்போ பிரான்ஸு சொல்லியிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கிறாங்க, நியூசிலாந்து நாங்களும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கனடா உள்ளிட்ட பல நாடுகளும் என்ன செய்கிறாங்கன்னா தனி நாட்டை ஆதரிக்கிறோங்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவினுடைய டிப்ளமசிக்கு, ஒரு வெளியுறவு கொள்கைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவு தான் இது. எனவே இந்த காசா போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சொல்ல முடியாத துயரங்களை காசா மக்களுக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அது வந்து ஒரு வகையில் அந்த நாடு சுதந்திரம் அடைவதை நோக்கி அந்த இந்த போர் அப்படிங்கிறது அவர்களை கொண்டு சென்றிருக்குது. எனவே அவங்க இவ்வளோ பெரிய உயிர் தியாகங்களை செஞ்சாலும், இவ்வளோ பெரிய பாதிப்புகளை அனுபவிச்சாலும் கூட வெற்றி
அவர்களை நோக்கி தான் வெற்றிங்கிறது சென்று கொண்டு இருக்குது. இஸ்ரேல் இவ்வளோ பெரிய அழிச்சாட்டிங்களை செஞ்சதுக்கு இதற்கு பிறகு தான் அது வந்து ஒன் பை ஒன்னாக எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருப்போம். உலகத்தில் இன்னைக்கு எங்கேயுமே போய் நான் இஸ்ரேலியர்னு ஒருத்தர் போய் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சூழல் வந்து வந்துடுச்சு. அப்போ என்னன்னா இது வந்து உலக அரங்கத்தில் இஸ்ரேல் வந்து அடித்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்தாலும் இதற்கு பிறகு எதிர்காலம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு இல்லை. அதுக்கு நிச்சயமாக பாலஸ்தீனியர்களுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சார். ஏன்னா மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆதங்கம் கூட இந்த மக்களை ஆளக்கூடிய அரசுகளுக்கு இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதே மாதிரி துருக்கியோட அதிபர் டைப் எர்டோகனும் ஒரு பக்கம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு, இஸ்ரேல் பண்ணுறது நியாயமே கிடையாதுன்ட்டு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த முஸ்லீம் நாடுகளுடைய தலைவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறிட்டாங்க. எல்லோருமே வந்து கண்டனம் அப்படிங்கிற வாய்வழி அறிக்கைகள் மூலமாக தங்களுடைய கடமை முடிஞ்சதாக எல்லோருமே நினைக்கிறாங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதை இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உலகத்தில் உள்ள முஸ்லீம் நாடுகளை நம்ம 2-3 வகைகளில் நம்ம பிரிக்கலாம். அதில் சில நாடுகள் வந்து இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள், அது அஜர்பைஜான், இந்த மாதிரி நாடுகள்லாம் அவர்கள் இஸ்லாமிய நாடுகள்னே நம்ம சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் நிறையா வாழ்கிறாங்க அவ்வளோதான். பட் அந்த நாடுகளுடைய கொள்கைகள்லாம் வேறு. சரிங்களா? சில நாடுகள் நாங்கள் முஸ்லீம் நாடு தான், நாங்கள் முஸ்லீம்களுக்காக பாடுபடக்கூடிய நாடு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான நாடுகள்னு சொல்லிக்கொண்டு ஏமாற்றக்கூடிய நாடுகள் சில நாடுகள் இருக்குது. சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், இந்த மாதிரியான நாடுகள். இவங்க ஒரு கேட்டகரி. இப்போ துருக்கி வந்து என்னென்னா அடுத்து 3வது கேட்டகரியில் வருது. அவங்க வந்து எப்படின்னா பெயரளவுக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை இஸ்ரேலை கண்டித்து செய்கிறாங்க. அதே போல் பாலஸ்தீனில் கூடிய போராளி குழுக்களுக்கு உதவி செய்கிறாங்க. எனவே வந்து என்னென்னா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது துருக்கி பரவாயில்ல. ஆனால் துருக்கி வந்து அதனுடைய கடமை நிறைவேற்றியிருக்குதா? எர்டோகான் நிறைவேற்றியிருக்கிறாருன்னா அவரும் நிறைவேற்றலை. அவரும் வந்து வாய்ச்சேவை தான், லிப் சர்வீஸ் தான் பண்ணுறாரே தவிர எல்லோருமே அதை தான் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஈரானும் ஈரானுடைய அந்த கூட்டணி நாடுகளும் ஏமன் மாதிரியான இவங்க தான் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி இதற்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லோருமே தொடர்ந்து பார்வையாளர்களாக தான் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த ஒரு வாய்ப்பு, இந்த வரலாற்று வாய்ப்பை வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், இவ்வளோ நேரமாக பல கருத்துக்கள், அந்த கருத்து கணிப்புகள், உங்களுடைய வியூகங்கள் இதெல்லாமே நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் வேற ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே.